இந்த அதிகாரத்தின் முதலாவது குறளிலே கூறப்பட்டதைப் போல படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று சொல்லப்படுகிற அந்த ஆறையும் கணக்கில் கொண்டு அமைச்சியல் ஒரு 10 அதிகாரம், அரணியல் 2 அதிகாரம், கூழியல் 1 அதிகாரம், படையியல் 17 படையியல் 2 அதிகாரம், நட்பியல் 17 அதிகாரம், குடியியல் 13 அதிகாரம் என்று 70 அதிகாரங்களாக பின்னால் வந்தவர்கள் பிரித்திருக்கிறார்கள். பரிமேலழகர் அரசியல், அங்கவியல், ஒழிவியல் என்று 35, 32, 13ஆக பிரித்து 70 ஆக்கி இருக்கிறார். 70க்கு வகை சொல்லி இருக்கிறார். அதை அங்கவியல் என்பது வேற்றுச் சொல் என்பதனால அதை உறுப்பியல் என்று புலவர் குழந்தை போன்றோர் அதை மாற்றி இருக்கிறார்கள். இப்ப அரசியல் என்பதுல நாம் பொதுவாக திருவள்ளுவர் எப்படி அரசியலை பார்க்கிறார், அந்த காலத்துல முடியாட்சியிலேயே குடியாட்சி முறையை அவர் கையாண்டு இருப்பதை நாம் இந்த 25 அதிகாரங்களிலேயும் பார்க்க போகிறோம். அதற்கு பின்னால் உள்ள உறுப்பியலிலேயும் கூட 32 அதிகாரத்திலேயும் ஒரு முடியாட்சியிலே எவ்வாறு குடியாட்சி முறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய நினைவாக அல்லது கனவாக அல்லது நிதர்சனமாக நேரடியாகவே அவர் கண்டுகளித்தும் இருக்கலாம். அந்த அடிப்படையிலே அவர் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் சொல்கிறார். அரசனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வதற்காக நிறைய அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய குடியாட்சி முறையிலே அமைச்சர்கள் தான் அரசாட்சி முறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு உதவியாக மாவட்ட ஆட்சி தலைவர்களும் அந்தந்த துறை சார்ந்த இந்திய ஆட்சி பணியாளர்களும் அவர்களுக்கு உதவுகிறார்கள். இப்பொழுது நாம் பொறுப்பல்ல முதலாவது அதிகாரம் இறைமாட்சி. இந்த இறை என்பது இறைவன் என்கிற சொல்லே கடவுள் வாழ்த்திலே 2 இடத்தில் 5வது குறளிலேயும் 10வது குறளையும் வருவதை நாம் பார்த்தோம். இந்த இடத்துல இறைமாட்சி என்று தலைப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் 8வது குறளிலே தான் இறை என்கிற சீர் வருகிறது. 8வது குறளிலே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று வருகிறது. ஆனாலும் இறை மாட்சி என்று இதற்கு இறை மாட்சி என்ற அரசனுடைய சிறப்புகள், மாண்புகள் அல்லது அரசாட்சியினுடைய மாண்பு என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். எல்லாம் முதலாவது குறளை பார்க்கிறோம். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான அரசருள் ஏறும். இப்ப இதை சொல்லிக் கொடுக்குற பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுல 2 ஒன்றாக போட்டிருக்கோம். இப்ப 6 உறுப்புகள் வருது. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இப்படி சொன்னாதான் பொருள் புரியும். அதுல சீராக படைக்குடி, கூழ் அமைச்சு, நட்பரண் அப்படின்னு போட்டிருப்பாங்க சேர்த்து. இப்படி சொல்லி கொடுத்து விடுவார்களே, ஆனால் அது அவர்களால் பொருள் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி விரல விட சொல்லணும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த 6ஐயும் செம்மையாக பெற்றிருப்பானே, ஆனால் அவன் தான் சிங்கம். என்ன சிங்கம்? ஆட்சி நடத்துவதிலே அவன் தான் கிங் என்று திருவள்ளுவர் ஆணித்தரமாக அற்புதமாக ஆள்வோரில் அறிமாக உள்ளவன் போல்பவன் என்று சொல்கிறார். படையும் குடியும் கூழும் அமைச்சும் நட்பும் அரணும் என இவ்வாறு கூறுகளை சிறப்பாக உடையவனே. அது இருந்தால் மட்டும் போதாது, அவரவர்கள் செம்மையாக செய்ய வேண்டும். இப்ப பழங்கால அரசமைப்பு முறையில பல்வேறு அணைகளை கட்டியிருந்தான். இப்ப கல்லணை கட்டினான், தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினான். அது மட்டும் அந்த அரசனுக்கு பெருமை இல்லை. அவன் ஆட்சி முறையில குடவோல முறையை பயன்படுத்தினான். அந்த குடவோலை முறையிலே அந்த ஒரு வார்டு கவுன்சிலர் கூட குடியாதவனாகவும் திருடாதவனாகவும் அவன் மீது வழக்கு இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். இப்படிலாம் ஒரு நியதி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி உள்ளவனுடைய பெயரை தான் அந்த குடத்துக்குள்ள போடுவான். இதான் அந்த இறை நிலையாக இருந்தது. இது அவனுடைய ஆட்சி முறை. அந்த அந்த கட்டடங்கள் எல்லாம் மிக அற்புதமாக, மிக அழகாக, சிறப்பாக, உன்னதமாக கட்டினார்கள் என்றால் அந்த ஒவ்வொரு பணியாளரும் இது என்னுடைய கோயில், இது என்னுடைய அணை,
இது என்று அந்த ஒவ்வொருவனும் தனக்கு அந்த உரிமை உடையதாக, அதாவது அந்த வணக்கத்துடன் செய்ததுனாலதான் அதெல்லாம் நிலைத்து நிற்கின்றன. அப்படிப்பட்டதெல்லாம் இப்ப நிறைய இடங்கள்ல 3-6 மாதங்கள்ல அல்லது ஓரிரு ஆண்டுகளிலேயே கூட கட்டிடங்கள் பெயர்ந்து விழுவதை எல்லாம் பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு அதுக்கு வணக்கம் இல்லை என்று பொருள். தன்னுடையது என்று அவர்கள் கருதவில்லை. யாரோ பணம் கொடுக்கிறார்கள், நான் வேலை செய்தால் போதும் என்ற ஒரு மனோநிலை இப்பொழுது வளர்ந்து விட்டது. அதனால அந்தந்த 6 பிரிவில் உள்ளவர்களும் தங்களுக்கு உள்ள செயல்பாடுகளை மிக அழகாக செய்ய வேண்டும் என்பதனால தான் இந்த குறளை இங்கே வைத்திருக்கிறார். படை குடி கூழ் அமைச்சு என்று இதை பிரித்து சொல்ல வேண்டும். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று இந்த குறள் சொல்கிறது. அடுத்து 2வது குறள், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. வேந்தற்கு இயல்பு என்பது என்ன? ஆள்வோருக்கு இயல்பாக அமைந்திருக்க வேண்டியவை நடுங்குதல் விதிர்தல் அதிர்தல் சுழற்சி என்பவற்றால் உண்டாம் அச்சமில்லாமை. அதை பார்த்தோன்னே சில பள்ளிகளில் சில ஆசிரியர்களை பார்த்தா, இப்பெல்லாம் இல்லை, பழங்காலத்துல நடுங்குவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தலைமை ஆசிரியர். அவர் அந்த முழுக்கை சட்டைக்குள்ள ஒரு பெரம்பு வச்சிருப்பார். அவர் கையை மடக்க முடியாது. அவரை கண்டால் நடுங்கி ஒளிந்து கொள்வார்கள். காலதாமதமாக வருவதற்கு ஒளிந்து கொள்வார்கள். அவர் உள்ளே சென்றதுக்கு பிறகுதான் வருவார். அது மாதிரி ஒரு அரசனை பார்த்து நடுங்கக்கூடாது. ஹிட்லர் முசோலினி மாதிரி ஆளுகளை பார்த்து இவங்கிட்ட வேலை பார்க்கறத விட சாவலாம். ஒரு கதை சொல்லுவார்கள். கப்பலிலே இருக்கிற போது அவனை போய் பார்த்தாராம். பார்க்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மக்கள் கேட்கிறார்களே என்று. அப்புறம் ஒவ்வொருத்தரையா அழைக்கிறான். இதுல குதின்னுவான், கடல்ல குதிச்சுவான். 3வதா ஒருத்தன் குதிக்கிற போது அவனை நிறுத்தி தனியா கூட்டி போய் கேட்கிறான், என்ன அவன் சொன்னா நீங்க பாட்டுக்கு உயிரை மாய்ச்சிக்கிறீங்கன்னு. இவங்கிட்ட வேலை பார்க்கறத விட சாவறது எவ்வளவு மேலு அப்படின்னு அவன் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு, இந்த ஹிட்லரிடம் வேலை பார்த்தவன். அது மாதிரி அச்சம் இருக்கக்கூடாது. ஒரு தலைமை பீடத்தில் இருப்பவனை பார்த்து அச்சம் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்றார், நடுங்குதல் விதிர்தல் அதிர்தல் சுழற்சி என்று அவனை பார்த்து இருக்கக்கூடாது என்று அஞ்சாமை. அப்புறம் ஈகை, நாடு காப்பதற்கும் அறம் செய்வதற்கும் கலைகளை வளர்ப்பதற்கும் அவன் கொடையாளியாக இருக்க வேண்டும், ஈகைத்தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அப்புறம் அவன் அறிவு உடையவனாக இருக்கணும். அறிவு கெட்டவனா இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு காட்சியை நான் பார்த்தேன். சாணக்கியர் போய் அந்த தனநந்தன் என்கிற நந்த வம்சத்தை சேர்ந்த அரசனை போய் சந்திக்கிறார். அவன் அவருடைய அறிவை, நீ அந்தணனாக இருப்பதனால் உன்னை விடுறேன், மற்றவனாக இருந்தா நீ இப்ப சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அவனை தலையை சீவிர் வேணுவான். சரி, நான் அங்கேயே அவன் சவால் விட்டுட்டு வருவான். ஏன்னா நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டான் முதல்ல. நீ அந்தணன் என்பதால் நான் அந்த கொலைப்பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அவன் முதல்ல சொல்லி விடுகிறான். அதனால இவன் அவன்கிட்ட சவால் விட்டுட்டு வரான். உன்னை நான் வீழ்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் அவன் சந்திரகுப்த மௌரியரை மௌரிய வம்சத்தை தோற்றுவிப்பதற்கு சந்திரகுப்தனை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய அறிவை பார்க்கிறான். சிறு வயதிலேயே இவன் எப்படிப்பட்ட அறிவுடையவனாக இருக்கிறான், ஈகைத்தன்மையுடையவனாக இருக்கிறான். பிறர் துன்பப்படுவதை பார்த்து இவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை எல்லாம் அவனை கூர்ந்து நோக்குகிறான். சாணக்கியன் கூர்ந்து நோக்குகிறான். அவன் அப்படி பார்க்கிற போது, அநியாயமாக அவர்களை வீழ்த்தி விட்டாய் என்று சொல்லுகிற போது, நான் அவர்களை வீழ்த்தவில்லை, அவர்களை நான் காப்பாற்றித்தான் இருக்கிறேன். இல்லை என்றால் அந்த வழிபோக்கனிடமிருந்து பறித்து விடுவார்கள். முடியவில்லை என்றால் அவனோட உயிரை கொய்து பறிப்பார்கள் என்பதனால அவர்களை நான் வீழ்த்தி இருக்கிறேன். சற்று நேரத்தில் அவர்கள் எழுந்து விடுவார்கள். ஆனால் இந்நேரம் அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த வழிபோக்கன் போயிருப்பான் என்பதையெல்லாம் அவன் சொல்லுகிறான். இந்த அவனுடைய கூர்த்த மதியை பார்த்து இவன்தான் அந்த தனநந்தனை வீழ்த்தி இவனை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு சரியான ஆள் என்பதை அவன் கொண்டு வருகிறான். அது மாதிரி அறிவு திறம் உடையவனாக இருப்பவனை தேர்ந்தெடுக்கிறார் சாணக்கியன். அதான் இங்கே அறிவு என்று போடுகிறார். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். ஊக்கம் என்பது எதையும் உறுதியுடன் செய்ய வேண்டும், அதை முடிக்க வேண்டும், சரியாக முடிக்க வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் முயற்சியும் இருப்பவன் தான் அவன். இதனால் இந்த நாளும் தான் வேந்தருக்கு இயல்பு என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார். அஞ்சாமை இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும். நீ சொல்லிக் கொடுக்கல மாணவர்களுக்கு.
அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் அஞ்சாமை. எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இந்த வேந்தருக்கு இயல்பு என்ன என்று சொன்னால் இந்த நான்கும் என்பதை தெளிவாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி நினைவில் இருக்கும். அடுத்து மூன்றாவது குறள். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு. நிலனை ஆள்கின்ற அரசனுக்கு என்ன இருக்கணும் என்பதை இங்க தூங்காமை என்று சொல்கிறார். இது எப்படின்னா, எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருப்பானா என்றால் அது சோர்வு காரணமாக, அசதியின் காரணமாக, அது பல்வேறு காரணங்கள் உண்டு. அதை வெளிப்படையாக நாம் சொல்ல முடியாது. அது பெரியவர்கள்லாம் அப்படியே உய்த்து உணர்ந்து கொள்வார்கள் ஏன் அவனுக்கு சோர்வு வருகிறது என்பது. அது அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான மனோநிலை இருக்குமானால் அது சச்சந்தன் அப்படிதான் இருந்தான். சீவக சிந்தாமணியிலே சீவகனுடைய தந்தை இந்த மனச்சோர்வும் களிப்புடையும் இப்படி இருந்ததுனால அவனுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் இது மாதிரி பல செய்திகள் திருவள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை நாம் எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு சீரையும் கொண்டு வந்து அதில் ஒவ்வொரு குறளை சேர்க்கிற போது பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு கதைகளை, பல்வேறு வரலாற்று செய்திகளை அவருக்கு முன்னால் எவ்வளவு இருந்ததோ அதையெல்லாம் சுருக்கி 7 சீர்களுக்குள்ளாக அடக்கி ஒரு பெரிய வரலாற்றை கொண்டு வருகிறார். தூங்காமை. அடுத்து கல்வி. கல்வி தானும் கல்வி உடையவனாக இருந்தால்தான் மக்களுக்கும் கல்வி அளிக்க முடியும் என்பதனால கல்வி. அடுத்து துணிவுடைமை, செயல்படுத்துவதிலே துணிமை. இப்ப காமராஜர் அவர் தான் படிக்கவில்லை, அதாவது பள்ளியில் தான் அவர் படிக்கவில்லை. 9.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்த காலத்துல அவர் ஏராளமான புத்தகங்களை படித்தார் என்பதை திருக்குறளார் முனுசாமி நம்மிடம் சொல்லியிருக்கிறார். அவர் நிறைய புத்தகங்களை படித்தார் என்று. அதற்கு காரணம், அவர் தென்னாட்டிலே இந்த பிரம்மானந்த ரெட்டி, சஞ்சீவ ரெட்டி, வி கிரி போன்றவர்களோடெல்லாம் இருந்தார். அவர்களெல்லாம் படித்தவர்கள், நன்றாக படித்தவர்கள். அவர்கள் நிறைய புத்தகங்களை சிறைச்சாலையில படிக்கிற போது நாமும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு சிறைச்சாலையில் நிறைய படித்தார் என்று திருக்குறளார் முனுசாமி அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில தான் அரசனாக இருப்பவன் தானும் கற்று மக்களையும் சேர்ந்த கல்வியை கொடுக்கிறான், அவர்கள் படித்து மேலே வர வேண்டும் என்று. அதுக்கப்புறம் அதை ஆட்சி முறையிலே கொண்டு வருவதற்கு அவன் துணி உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி துணி உடையவனாக இருந்ததுனால்தான் மூடப்பட்ட 14,000 பள்ளிகளையும் அவர் திறக்க முடிந்தது. அப்படி ஒரு துணிவு இல்லை என்றால் இவர் இவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறந்திருக்க முடியாது. அந்த துணிவு, அந்த அரசாட்சிக்குரிய அந்த ஒரு உறுதிப்பாடு அவருடைய மனதிலே இருந்ததுனாலதான் இதை செய்தார் என்பதனாலே நாம் இதை பார்க்கிறோம். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவருக்கு நீங்கா என்று சொல்கிறார். நிலத்தை ஆளுகின்ற பெருமகனார், இந்த அரசோச்சுகிற பெருமக்கள் இந்த மூன்றையும் சிறப்பாக கையாள வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக. தூங்குதல் என்றால் மடி என்பது சோம்பல். மடியாவது சோம்பல். சோம்பல் உடையவனே மடியை செய்வது உடமையையும் மடியை செய்யும். அதனால இத்தூங்குதல் உரிய காலம் கருதி இருக்கும் செயல்முறை சீர்மையாகும் என்று ஒரே ஆசிரியர் கூறுகிறார். அடுத்து நாம் பார்க்க வேண்டிய குறள் 4. அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அரசு என்பதை முன்னாலே போட்டால் அந்த பொருள் விளங்கும். அரசு அறநிழுக்காது, அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு. அறநிழுக்காது என்றால் அதற்கென வகுக்கப்பட்ட அறநெறியில் இருந்து சிறிதளவு கூட தாழ்வுறாது இருத்தல், அதான் அறநிழுக்காது. அல்லவை நீக்கி என்பது அறமல்லாத குற்றங்களை நீக்குதல் அல்லது அறநெறிக்கு எதிரானவற்றை சார விடாமல் செய்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். போருக்கென வகுக்கப்பட்ட அறநெறியிலிருந்து சரிதல் இல்லாமல் என்றும் மரநிழுக்காய் என்பதற்கு மரநிழுக்காய் என்றால் போர் வந்தால் கூட போர்க்கென வகுக்கப்பட்ட அறநெறியிலிருந்து சரிவு இல்லாமல் என்று சொல்ல வேண்டும். இப்போ பழங்காலத்துல போர் முறையிலே சொல்லுகிற போது அவனுடைய விழுப்புண் முன் பக்கத்திலே மார்பு, நெற்றி போன்ற இடங்களிலே இருந்தால் அவனுடைய வீரமாகவும், முதுகு பக்கத்திலே இருந்தால் அது புறமுதுகிட்டதாக கருதப்படும் என்றும்,
மார்பிலே பட்டு பின்னாலே வந்திருந்தாலும் கூட இது முன்னாலே பட்டு பின்னாலே அந்த துளை வந்ததா அல்லது பின்னாலே புறமுதுகில் இருந்து முன்னாலே வந்ததா என்பதையெல்லாம் போர் முறை அறமாக செய்யப்பட்டார்கள் என்றும் மூத்தவர்கள் இளையவருடன் போரிட மாட்டார்கள், சம வயதினுடன் போரிட வேண்டும், இப்படிலாம் இதெல்லாம் ஒரு அறம். இந்த அறத்தின்படிதான் போரை கூட செய்தார்கள் என்பதனாலதான் மரண் இழுக்கா என்கிற சொல்லை போட்டிருந்தார். நாட்டில் மானமும் குடிகளின் மானமும் அறத்தின் மானமும் சேர காத்தல் உடையவன் தான் அரசன். அப்படி இருந்தால்தான் அது பெருமை, அரசுக்கு பெருமை என்பதனாலே இந்த அறநிழுக்காது அல்லவை நீக்கி அறனல்லாத என்று பொருள். அல்லவை என்பது மரநிழுக்கா மானமுடையது அரசு. இதுல மான முடைய தரசுன்னு இருக்கும். இதை ஒரு முறை அந்த கேள்வி கேட்கிற போது தரசு என்று முடியும் ஒரு தமிழ்வாதியார் கேட்டார். தரசு என்று முடியும் குரலை கூறு என்று கேட்டால் எப்படி அவனால் சொல்ல முடியும்? அப்படி ஒரு குரலே இல்லை அப்படின்னு. அப்ப அவர் இந்த குரலை சொல்றார், மானமுடைய தரசுங்கிறார். மானமுடையது அரசு என்றால் தானே பொருள் புரியும். அறநிழுக்காது அல்லவை நீக்கி, அதை தல்லவைன்னு போட்டிருக்கும். அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையது அரசு. மானம் முடைய தரசுன்னு இருக்கும். மானம் உடையது அரசு என்றால் தெளிவாக பொருள் விளங்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதே 55வது புறநானூற்றிலே அறநெறி முதற்றே அரசின் குற்றம் என்று வருகிறது. அரசினுடைய குற்றம் அரசாட்சி, அதாவது செங்கோல் முறை என்ன என்று சொன்னால் அறநெறியை முதலாக கொண்டு ஆட்சி புரிவதுதான் என்று புறநானூறு பேசுகிறது. அடுத்து 9வது புறநானூற்று பாடலிலே எம்மம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின அறத்தாறு நுகழும் பூக்கை என்பதனால் மரநிழுக்கா மானமுடையது அரசு என்பதற்கு விளக்கமாக 9வது புறநானூறு பாடல் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அறநெறி தவறாமை, அறமல்லாவற்றை நீக்கல், மரநெறி மாறா பெருமை என்பவை சிறந்த இறை மாட்சி என்பதை இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5வது குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஈட்டல் என்பதுதான் அந்த தொகையினை பெறுதல், இயற்றல் என்பது நெறிமுறை என்பதை இங்கே சொல்லுகிறார். வருவாய் நமக்கு இவ்வளவு வந்துள்ளது, இருப்பை காணோமே என்று ஒரு ஆட்சியாளர் வருந்தினார். வல்லது அரசு என்றால் பொருளியல் தேர்ச்சி மிக்க வல்லுநரையும் நடைப்படுத்த வல்லமை உடையாரையும் கொண்டதாய் இருப்பதே இறைமாட்சி என்பதுதான் வல்லது அரசு. ஆகையினாலே இயற்றல் என்பது அரசு அறமுறையில் செல்வதின் நடத்துவதற்கு இன்றியமையாத பொருள் வருவாய்க்குரிய வகைகளை இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் என்பதை, இது எப்படி வீட்டிலே ஒரு இல்லத்தரசியானவள் இருக்கின்ற தொகையை கொண்டு எப்படி வகுத்துக் கொள்கிறாரோ அதேபோல்தான் ஆட்சியாளரும் வரவு செலவு திட்டங்களை இவ்வாறு வகுத்துக் கொள்கிறார்கள். வருவாய் நிறைய வந்தும் இருப்பை காணவில்லை என்று ஒரு ஆட்சியாளர் கேட்டபோது அரசு பிழை செய்கிறது என்பதை எப்படி அவர் சொல்லுகிறார் என்று பாருங்கள். செய்முறை வழியாக அவர் சொல்லுகிறார். 2 பனிக்கட்டிகளை அவர் வரவழைத்தார். அதை 2 தட்டிலே கொடுத்து அமைச்சர் முதல் கடைசி நிலையில் இருக்கிற அரசு துறை அலுவலர் வரை அந்த பனிக்கட்டியை கை மாற்றி கொடுத்து கொண்டே வந்து அந்த சான்றோர் கடைசியாக அந்த பனிக்கட்டியினை அரசரிடம் கொடுக்கிற போது அது மிகச் சிறிது அளவிலேயே இருந்தது. அவ்வளவுதான் அவர் செய்தார், வேறு ஒன்றும் சொல்லவில்லை. ஆட்சியாளர் புரிந்து கொண்டார். வரிசையாக யார் கைகளுக்கெல்லாம் போனதோ அவரவர்கள் சார்ந்த துறையில் உள்ள அத்துணை பேருடைய சொத்துகளையும் பறிமுதல் செய்தார் என்பது வரலாறு. இது முடியாட்சியில் தான் நடக்கும், குடியாட்சியில் நடைபெறாது.
அப்படியே சொல்லிட்டு விட்டுருவாங்க. குடியாட்சியிலையும் அப்படி ஒன்று நடந்தது. ராஜீவ்காந்தி இருக்கிற போது கேட்டார்கள், என்ன இவ்வளவு வருவாய் வரவு செலவு திட்டத்திலே வந்திருக்கிறது, மக்களுக்கு 10 காசு தானே போகிறது என்று நம்முடைய துறை அலுவலர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்று கேட்கிற போது அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், இது மக்களாட்சியிலும் மன்னராட்சியிலும் நடந்தது, மக்களாட்சியிலும் நடைபெற்று வருகின்றது என்பதை அவர் வியந்து போனார். மக்களுக்கு 10 காசு தான் செல்கிறதா, ஒரு ரூபாயில் 90 காசு இப்படி வெட்டி செலவாக போகிறது என்பதை அவர் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார். இதெல்லாம் சரித்திரம். ஆகவே எப்படி வரவு செலவு திட்டங்களை நிர்வகிக்கிறது என்பதை இந்த குடியாட்சி தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதனாலேதான் திருவள்ளுவர் அந்த காலத்திலே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு, அதை எப்படி என்னென்ன முறையிலே செலவழிக்க வேண்டும் என்று முறைகளை எல்லாம் வகுத்து சொல்லி இருக்கிறார். நாம் அந்த வழியிலே நடைபோடாமைதான் நம்முடைய இழப்புகளுக்கெல்லாம் காரணம். ஜப்பான் நாட்டிலே எரி மலை உமிழ்ந்த பின்னரும் பேரழிவு ஏற்படுத்திய பின்னரும் அதற்கு முன்னாலே உலகப் போரிலே 2 நகரங்கள் பாழடைந்ததையும் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய நாட்டை உயர்த்தினார்கள். இன்னும் நாம் வரிசையில் நிற்பதற்கே பழகவில்லை. அண்மையில் வந்த ஒரு செய்தி, கடல் வாழ் உயிரினங்களை எல்லாம் சீரழிக்கக்கூடியதாக 15 லட்சம் கோடி கிலோ அளவுக்கு அதிலே இந்த பாலித்தீன் பை போன்றவை எல்லாம் கொட்டப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி உலகம் முழுமையும் விழிப்புணர்வு பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. அது நம் நாட்டிற்கு மட்டுமல்ல, அனைத்து நாடுகளுக்குமான ஒரு எச்சரிக்கை. ஆனால் உலக நாடுகளில் உள்ள ஆட்சியாளர்களை எல்லாம் இதை பற்றி சிந்திக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் சிந்தித்தார். அதை இன்னும் முழுமையாக எந்த ஒரு மனிதனும் ஆட்சிக்கு வருகிறவர்கள், ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்கள், ஆலோசனை கூறுகிறவர்கள் இந்த திருக்குறளிலே உள்ள செய்திகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய கையும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த குறள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும், பொருள்களை திரட்டுவதற்கான திட்டங்களை போட்டால் மட்டும் போதாது, அதை எப்படி சரியான முறையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற திட்டத்தையும் போட வேண்டும். அதை காக்கவும் வேண்டும். காத்ததை சரியான முறையில் ஒரு ரூபாயில் 10 காசு மட்டும் மக்களுக்கு சேருகிற மாதிரி அந்த வகுத்தல் என்பதை செய்யக்கூடாது. ஒரு 50 விழுக்காட்டு அளவுக்காவது மக்களுக்கு சென்று சேருகிற மாதிரியான திட்டங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை, ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை இறைமாட்சியில் திருவள்ளுவர் சொல்லுகிறார்.